சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து கரண்ட் சென்ஸை கண்டுபிடிக்கணும். கரண்ட் சென்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் சென்ஸ் வந்து கேட்டு, ட்ரெயினு, சோர்ஸா? சோர்ஸ்லேருந்து ஒரு பெரிய ரெசிஸ்டராக இருக்கும். அது நல்லா திக்காக இருக்கும். நல்லா திக்காக அது பாருங்க, இந்த மாதிரி நல்லா திக்காக ஒரு ரெசிஸ்டர் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு வந்து அங்கேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, இதுதானே ட்ரெயினு, கேட்டு, சோர்ஸு, கேட்டு, ட்ரெயின், சோர்ஸ் லிங்க் வச்சுக்கிட்டு பாருங்க. இது யார்? இது இவர் தான் அந்த ரெசிஸ்டர். இப்போ இவர் எங்கே போகிறாரு? இங்கே போகிறாரு. இங்கே போயிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் அப்படியே கொண்டு போயிட்டு இதில் போடுவாங்க. இதில் மைனஸில் விட்டுருவாங்க. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு ரெசிஸ்டர் போட்டு இங்கே ட்ராப் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு ரெசிஸ்டர் போட்டு கெப்பாசிட்டர் பாருங்கள், அதை வந்து கிரவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெசிஸ்டர் போட்டு இங்கே வருது பாருங்கள், இந்த பின்னுக்கு இருங்க, அதையும் பார்த்துக்கலாம். அப்போது இவர் தான் கரண்ட் சென்ஸு. ஓகேங்களா? அப்போ எந்த பின்னு? இந்த பின்னு. யார்? இவர் தானே பார்த்தோம் கரண்ட் சென்ஸு, சிஎஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ நம்ம 1 2 3 4 5 6 பின்னில் 4 பின்னு கண்டுபிடிச்சிட்டோம்.